அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். சார ஜோதிட அறிவு சாரத்தில் நாம் இன்று காணவிருப்பது யாருக்கு நகைக்கடன் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும், அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நகைகளை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றது 2ஆம் பாவம், கிரகக்காரகம் குரு. இப்போ 2ஆம் பாவம் மற்றும் குரு நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் வாயிலாக கடனை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவத்தினை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நகைக்கடன் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு சிறப்பாக உள்ளது. மேலும் அந்த நகைக்கடன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நபராகவும் ஜாதகர் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல 6ஆம் பாவம் அப்படின்றது 1-9 தொடர்பு கொண்டுடுச்சு. அப்படி இருந்தாலும் இந்த 2ஆம் பாவம் மற்றும் குரு அப்படின்றது 6ஆம் பாவத்தையோ இல்லை 6ஆம் பாவத்துக்கு சாதகமான அதே சமயத்தில் லக்ன பாவத்தை கெடுக்காத 8-12 பாவங்களை தொடர்பு கொள்ளாது இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு நகைக்கடன் மூலமாக பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி காணுகின்ற ஒரு நபராக இருப்பாங்க. ஆனால் 6ஆம் பாவமும் இரட்டைப்படையாக இருக்கும் பொழுது சற்று சிறப்பான அமைப்பாக இருக்கும். ஏன்னா கடனை குறிக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவம் தான். ஆனால் பர்டிகுலராக நகைக்கடன் அப்படின்றது 2ஆம் பாவம் மற்றும் குருவுடைய காரகத்துவங்களில் அடங்குகிறது. அதே மாதிரி 6ஆம் பாவம் சிறப்பாக இருந்தாலும் 2ஆம் பாவம் மற்றும் குரு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் 8யோ 12யோ தொடர்பு கொள்ளும் பொழுது தான் நகைக்கடனை நஷ்டம் அடைவது, நகைகள்லாம் பார்த்தோன்னா இழந்து கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான நிலைகளில் ஜாதகர் சிக்கி தவிப்பார்கள்.